இவர் சிவா பொறுத்த வரைக்கும் அவர் தன்னோட முந்தைய படங்கள்ல என்ன மாதிரியான நடிப்புகள் நடிச்சிருந்தாரோ அந்த நடிப்புகளுக்கு கொஞ்சம் கூட குறையில்லாத அளவுக்கு தான் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரிக்கு இவரோட நடிப்பு போதுமா அப்படின்னு கேட்டா அது சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது. சரி, ஹீரோக்கு தான் இந்த படத்துல பெரிய அளவுல சீன் இல்லை, அவர் கூட நடிச்ச மற்ற நடிகர்களோட சீன்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க முதல் பாகத்துல என்ன மாதிரியான கேரக்டர்ல நடிச்சாங்களோ இரண்டாம் பாகத்திலையும் அதே கேரக்டர்ஸ்ல தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இவங்க தங்களுக்கு கொடுத்த ரோலை கரெக்டா பண்ணியிருந்தா கூட இவங்களுக்கான ஸ்டோரியை எழுதுறப்பையும் கோட்டை விட்டுருக்காரு. இந்த படத்தோட கதையை எழுதின டைரக்டர் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாவே எழுதி இருந்திருக்கலாம். இந்த படத்துக்கு மெயினே காமெடி தான். சரி, காமெடி எந்த அளவுக்கு இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் ஒரு சீன்ல கடப்பாறை கைக்கு ஏதுவா இருக்கிறப்பே ஒரு டவுட் வந்துச்சு தலைவரே அப்படின்னு சொல்லுவாரு. அந்த டயலாக் வர்ற சீன்லாம் தியேட்டர்ல ஆடியன்ஸை ரொம்பவே என்ஜாய் பண்ணி ரசிக்க வச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த படத்தோட